கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஃபேஸ்புக் மூலியமாய்
இந்த ஃபேஸ்புக் லைவ் மீத்தமாக உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளில் கூட நீங்கள் எங்கேயும் போகாதபடி வீட்டில் இருக்கிற நீங்கள் இந்த ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தர் உங்கள் இடத்துல என்ன பேச போகிறார், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி ஆயத்தமாக இருந்து நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். சரி, இந்த வேளையில் கூட நம்ம செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். வீட்டில் இருக்கிற வண்ணமாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்களோடு கூட இணைந்து, உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்பமாக இணைந்து எங்களோடு கூட நீங்கள் தேவனை ஆராதிப்பீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்து அசைவாடக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே வாய்களை திறந்து எங்களோடு கூட அப்படியே பிரசன்னத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க நுழைய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே வந்து உங்க மத்தியிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்க வீட்டுல உங்கள் நடுவுல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர ஆரம்பிக்கும். அப்படியே தேவ பிரசன்னத்துக்குள்ள அப்படியே கடந்து போகுமா, அப்படியே நம்ம எல்லாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்படியே தேவனை அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் உங்க குடும்பத்தோடு கூட நீங்க இணைந்து அப்படியே தேவனை ஆராதிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க மத்தியில் அசைவாடக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஒரு பாஷக்கே ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்போமாக. அப்படியே கரங்களை உயர்த்தி வண்ணமாக இருக்கிற இடத்துல அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். அவரை ஆராதிப்போமா? ஓ ஹல்லேலூயா. ஒருவரும் சேராய் ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதர் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, அவரை ஆராதிப்போமாக. நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உமக்கே கனத்தை செலுத்துகின்றோம். ஓ ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். நீரே துதிக்கு பாத்திரராக ஒருவரும் சேராய் ஒளியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவனே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட். உம்மை துதிக்கிறோம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ எஸ் லார்ட். இந்த காலை வேளையில உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு மட்டும் நாங்கள் செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் பலத்த கரங்களை தட்டுவோமாக. ஆமென். தேவனை ஆராதிப்போம். ஆமென். அவர் பெரியவர், அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அலியா அலியா. நம்பிக்கையுடைய சிலர்களே, அரணுக்குள் மீண்டுமாக திரும்புங்கள். தேவன் நமக்கு வெற்றியை வைத்திருக்கின்றார். நம்பிக்கை உடைய சிலர்களை அரணுக்குள் திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். சொல்லுவோமாக. நம்பிக்கை உடைய சிலர்களே அரணுக்குள் திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகின்றார்,
இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் தாரத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ இழக்கப்பட்ட உன் தாரத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்டு நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லியா 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 அரணுக்குள் திரும்புங்கள். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துங்கள். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் நிறைவேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகலாய் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசல்கள் ராப்பகலாய் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்டு நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். சொல்லுவாங்க. அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனையச் செய்வார். பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். உன்னை ஒடுக்கினோரை பணியை செய்வார். பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருகள் வாசல்களை மேற்கொள்ள கிருபையாய். சத்துருகள் வாசல்களை மேற்கொள்ள உனக்கு கிருபை செய்வார். அவர் சொல்லிட்டு நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். சொல்லுவாங்க. அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லியா ஓ மீண்டுமாக திரும்பி தேவனுடைய ஆலயத்துக்குள் வாருங்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஓ பிரதான காரியங்களை செய்கிற தேவன் உனக்காக நின்று கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ள சிறுகளே அரணுக்குள் மீண்டுமாக திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்த தேவன் ஆண்டவரே. மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. தேவனை ஆராதிப்போமாக. அவர் பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவரை உயர்த்துவோமாக. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாடினத்தில் நீ எங்கும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாடினத்தில் நீ எங்கும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறையே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே
எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கும் திட்டங்கள் பெரிதல்லவோ புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தீரே புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமாக அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நாளினத்தில் நீ எங்கும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நாளினத்தில் நீர் எங்கும் ராஜா உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை சொல்லுமாக அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேளுக வீழ்ந்திடாதே வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேளுக வீழ்ந்திடாதே நம்பினோ நட்டாற்றின் கைவிட்டாலும் என்னை காப்பாற்றில் நீர் ஒன்று பயமில்லையே நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் ஒன்று பயமில்லையே உந்தன் திருவகளை என்னை நான் பாடுவேன் உந்தன் மகிமதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா சுத்தரே எங்கள் இயேசு தேவா நாளினத்தில் நீ எங்கும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நாளினத்தில் நீ எங்கும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உங்கள் பாடுவது எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை ஐயா பரிசுத்தமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் நீ ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் உம்மை கனத்திற்குரியவராக உம்மை உயர்த்துகிறோம் ஹalleluya ஓ ஹalleluya நன்றி ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஓ ஹalleluya உம்மையே நாங்கள் பாடுகிறோம் ஓ ஹalleluya ஓ thank you lord மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீ பெரியவர் ஆண்டவரே அப்பா நீ பரிசுத்த தேவன் உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் எபினேசரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா
உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாம் துதி கன மகிமையை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி வண்ணமாக சொல்லுவோமாக. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. சொல்லுமா. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை நிடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை நிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏந்திடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏந்திடு. வாரும் தூய, வாரும் தூய வாரும் ஆண்டவரே, துதிகளை ஏந்திடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏந்திடுவே. அந்த கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கு. ஓ உமக்கு ஆராதனை. எபினேசரே உதவி செய்கிறவரே,
எல்ரோயி, என்னை காண்கின்ற தேவன். உமக்கு ஆராதனையை செலுத்துகிறோம். ஹalleluya. ஓ ரிபாலா ஷதரபாஹா ரிபோதோரியான் தரபாஹா. ஓ ஹalleluya. ஓ thank you Lord. ஓ மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எங்களை காண்கின்ற தேவனே, மறவாத தேவனே, உமையே நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வண்ணமாக அவரை நோக்கி பார்ப்போமா? மறவாத நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீரானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீரானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானின் சுகமானே, தழும்புகளாய் சுகமானே, என் குடும்ப மருத்துவனி. சுகமானே சுகமானே, தழும்புகளாய் சுகமானே, என் குடும்ப மருத்துவனி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சுலபமாக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் உன்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுமாக நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கோடி கோடி உமக்கு நன்றி. நீ எபினேஸ்வராக இதுவரை ஆண்டவரே அப்பா கூடவே இருந்து நடத்தி. ஓ ஹalleluya. எல்ரோயி எங்களை கண்ட தேவன். ஓ ஹalleluya. பலவீன நேரங்கள் பலனாய் நின்று சுகத்தை தந்து தழும்புகளாக இன்றைக்கு சுகத்தை தந்தீர் ஆண்டவரே. ஓ நீ பெரியவர். ஓ ஹalleluya. அன்பு நிறைந்தவராக, ஓ பாசத்தை நிறைந்தவராக உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. நம்மை மறவாத தேவன், நம்மை மறவாத தேவன், நம்மை மறவாத தேவன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. மனதார நன்றிக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஹalleluya. ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. ஆமென். ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த வேளையில் எங்கள் ஆராதனையில் உம்முடைய பிரசன்னமைகளை மூடி மறைத்து கொண்டிருந்ததுக்காக நன்றி. தகப்பனே அப்பா, தொடர்ந்து எங்கள் இந்த வேலையில் கூட இந்த தேவ செய்திக்கு நாங்கள் கடந்து போகும் வேளையிலே கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீ பேசுகிற தேவன், நீர் பேசாத கல்லோ நீ மரமோ அல்ல. நீர் பேசுகிற தேவனாய் இருப்பதினால் எங்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் எங்கள் மத்தியிலே நீ பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை திடப்படுத்தட்டும். நீர் ஆட்கொள்ளும். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடி மறைத்து கொண்டிருப்பதற்காக நம்ம ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டிப்பாக உணர்ந்திருக்க முடியும். அப்படி உணர்ந்திருப்பீங்கன்னு சொன்னால் தேவனை நோக்கி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வாழ்க்கையை நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுக்கு எதிர்ப்பாய் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதனால் கர்த்தர் எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு அந்த சம்பவத்தை உங்க மத்தியிலே நான் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். என்னோடு கூட வீட்டில் இருக்கிற நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சம்பவத்தை நான் எடுக்க போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு எல்லாரும் சூழ்நிலையும் எதிர்ப்பாய் இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. அந்த சம்பவத்தை நான் உங்க மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரத்திலே நடந்து போவார்கள். ஆமென்.
எல்லாம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல இருந்து சோமனும் அந்த செய்திக்காக நல்ல தகப்பனே அப்பா, இந்த செய்தியின் மித்தமாய் ஜனங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த வார்த்தை அவர்களை திடப்படுத்தட்டும். இந்த வார்த்தை இவர்களோடு கூட இருந்து சேற்றும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா, நீரே கிரியை செய்யுங்க அப்பா. அப்பா, உம் இடத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதலும் தேறுதலும் எங்களை சேற்றக்கூடிய வார்த்தைகள் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நீங்கள் அநேக தடவை வாசித்திருக்க கூடும். நானும் இந்த சம்பவத்தை அநேக தடவை எத்தனையோ இடத்துல நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே திட்டவட்டமா என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு முன்பாய் கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இவங்க மத்தியில இந்த வார்த்தையை வைக்கும்படியே கர்த்தர் என்னோட உள்ளத்துல வைத்தபடியால் நான் உங்களிடத்தில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் அவங்க வாழ்க்கையாய் காணப்பட்டது. எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கையில எகிப்து அவர்களை பயங்கரமாய் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே இவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் வேளையிலே மோசேவை கர்த்தர் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்திருந்த மோசேவை கர்த்தர் நியமித்து அந்த மோசே நிமித்தமாய் மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பல அற்புதங்களை மோசே இந்த பார்வோன் முன்பாய் செய்த பின்பு அந்த மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வரார். இவர் விடுதலை பண்ணி வரும் பொழுது இவங்க இப்ப விடுதலை பண்ணி வந்துட்டாங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் முன்பாய் செங்கடல் இருக்கிறது. இந்த செங்கடல் இவர்கள் முன்பாய் இருக்கும் வேளையிலே இவர்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது பார்வோன் இவர்களை துரத்தி கொண்டு வருவதை இவர்கள் பார்த்து இப்பொழுதுதான் இவர்கள் மோசேவை பார்த்து சொல்லுகிறாங்க, மோசே, எகிப்துல எங்களுக்கு புதைகுழி இல்லாமலா, எங்களுக்கு எகிப்துல எங்களுக்கு புதைகுழி இல்லாமலா நாங்க இருந்தோம். நீ இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்துட்டியே, நாங்க அங்கேயே இருந்திருக்கலாமே. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து முன்னுக்கு செங்கடலை போல ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்து பயந்து நிற்கலாம். ஐயா, இந்த கொரோனா வியாதி நிமித்தமாய் இன்றைக்கு பல பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. பல பேருடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் இது நடந்துருமா என்று சொல்லி ஒரு பயத்துல பல பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு சிலர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில அல்லவங்க துரத்த போறான், பல பேமெண்ட் என்னால கட்ட முடியாது, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனம் வார்த்தை இந்த காலை வேளையில மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் உங்க மத்தியில வைக்கும்படியா விரும்புகிறார். மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். You should not fear. உங்களுக்குள்ள ஒரு பயம் கிரியை செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயந்து போய் விடுகிறோம். நம்ம முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, சுற்றுச்சூழலை பார்த்து நம்ம பயந்து போய் விடுகிறோம். ஐயோ, என் வாழ்க்கையில் இது நடந்து விடுமா? இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்மளும் இப்படிதான் உலகத்தாரை போல பயந்து இருக்கிறோம். ஆனால் நம்ம படிக்கிற பாடல்கள் அப்படி இல்லை. நம்ம படிக்கிற பாடலாகப்பட்டது இதுவரைக்கும் படித்தோம். சர்ச்சில் சிங்கத்தின் மேலும் பாம்பில் மேலும் நடந்தே செல்லுவோம். எது வந்தாலும் நாங்கள் முன்னேறி செல்வோம் என்று சொல்லி பிரசங்கித்தோம். எது வந்தாலும் நாங்கள் செய்வோம்னு சொல்லி பாடல் படித்தோம். ஆனால் இன்றைக்கு வந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள். Proverbs 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, the fear of the Lord bring knowledge to you. ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகப்பட்டது உனக்கு ஞானத்தின் ஆரம்பமாய் காணப்படுகிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பயப்படுறதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிங்க. வீட்டில் இருக்கிற நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க. ஆண்டவரே, நான் உன்னை பார்த்து உனக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். இந்த சூழ்நிலை எப்படி நீ மேற்கொண்டு வருவது, இந்த சூழ்நிலையில நீ எப்படி காரியங்களை செய்வது, இந்த சூழ்நிலை நான் என்ன நடக்கணும் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். நீங்களுடைய பயம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டாம். உங்களுடைய பயம் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டாம். மனுஷனை பார்த்து பயப்படுவதை நிறுத்திவிடுங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறதை நிறுத்திடுங்க. ஏன்னா இந்த பயம் உன்னுடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட பயம் உன்னுடைய வாழ்க்கையில பலவித சோர்வுகளை கொண்டு வர முடியும். உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு உன்னால முடியாமல் செய்துவிடும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஞானத்தை கொடுப்பார். We need knowledge of God to deal things
இன்றைக்கு அநேக பேர் அநேக காரியங்களை ஞானமில்லாமல் செய்து விடுகிறாங்க. நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ இந்த நாட்களில் நம்மளுக்கு ஒரு செய்தியை கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர், யாரும் எங்கேயும் வெளியில் போகாதீங்க, எல்லாம் வீட்டிலே இருங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை கொடுத்தாரு. ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு பாலே கம்பவுண்ட் போயிட்டாங்க. இதில் அநேக பேர் நம்மளும் பாலே கம்பவுண்ட் போய் கம்பவுண்டில் உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், இது நம்ம செய்ததிலே ஞானமில்லாத காரியம். இதுக்கு தேவனுக்கு பயம் இருந்திருந்தா கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருப்பார். we need wisdom, we need knowledge to do things. இந்த காலகட்டத்துக்கு நான் இதை செய்யணுமா? we are doing things. நம்ம சொல்றோம், நான் பயப்படலை, நான் எதையும் ஆண்டருக்கு பயப்படலை, ஆண்டர் நோட்டு இருக்கிறாரு, ஆண்டருக்கு மட்டும் தான் பயப்படுறேன், நம்ம இந்த காரியத்தெல்லாம் பயப்படலன்னு சொல்லி நம்ம செய்துகிற காரியங்கள் எல்லாம் ஞானம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா கவனமாயிருங்க. கர்த்தர் முதலாவது காரியம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னா, நீங்க பயப்படாதீங்க. இரண்டாவது காரியம் மோசே சொல்றான், உறுதியாய் நில்லுங்க. நீங்க இன்றைக்கு உறுதியாய் நிற்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில உறுதியான ஒரு அனுபவம் வர வேண்டும். கர்த்தருக்குள்ள நான் உறுதியா நிற்பேன் பிரதர், என்னுடைய தேவன் யார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், அவருக்காக நான் உறுதியாக நிற்பேன். இந்த அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும். நம்ம அநேக காரியங்களை கேட்டு கேட்டு நம்ம தடுமாறி போய் கொண்டிருக்கிறோம். இதுல நான் இந்த காரியத்தை கேட்கிறோம், தினந்தோறும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்ல நான் அனுப்புறாங்க, இங்க பிரச்சனை வந்துருச்சு பிரதர், அங்க பிரச்சனை வந்துருச்சு பிரதர், இங்க பூச்சோங் வரைக்கும் வந்துருச்சு, இங்க சுபாங் வரைக்கும் வந்துருச்சு, பொட்டிக்சன் வரைக்கும் வந்துருச்சு. நான் சொல்றேங்க, எங்க வேணா வரலாம், ஆனா உன்னுடைய வீட்டுக்கு கர்த்தர் வர பண்ண மாட்டார். இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாத, உறுதியாய் நில்லு. You have to stand firm in God so that God can deal with you and he will take care of you. அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். உறுதியாய் நில்லுங்க, உறுதியாய் நில்லுங்க. இந்த சூழ்நிலைகள் உங்களை எதுவும் பண்ணாது. ஆண்டவரே, நீங்க என்னோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய உறுதியை பார்க்கிறவராய் இருக்கிறார். நீ நிக்கிற இடத்துல உறுதியாய் நிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு தேவை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு கிராமத்துல ஒரு சம்பவம் எனக்கு நான் சில நேரத்தில் நம்ம சபையில் கூடயும் செய்தி கொடுக்கும்போது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கிராமமே புறப்பட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு போகும் பொழுது எல்லாம் புறப்பட்டு எல்லாம் கல்யாணத்துக்கு போய் எல்லாம் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. எல்லாம் ட்ரெயினில் ஏறி எல்லாம் குடும்பமாக சேர்ந்து அந்த கிராமமே சேர்ந்து ஒரு சந்தோஷமாக பாட்டு படிச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. பயங்கர பாடல், பயங்கர சந்தோஷம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் நல்லா போய்கிட்டு இருந்த ட்ரெயின் பல மைல் அப்பால் போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் திடீரென்று சொல்லி தடுமாறி வயல்காட்டுக்குள்ள போயிட்டு இருந்துச்சான். வயல்காட்டுக்குள்ள போனோடனே அந்த கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து தலைவர், கம்பத்து தலைவர் எல்லாம் சேர்ந்து, ஓய் ரயில் அனுப்பாட்டு, ரயில் அனுப்பாட்டு, பிரேக்கை இழுத்து அப்படியே அந்த வயல்காட்டில் பூந்த அந்த ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் ஓட்டிட்டு போன அந்த ட்ரெயின் டிரைவரை பார்த்து கேட்குறாங்க, ஏய் நீ தண்டவாளத்தில் தானே ஓட்டி இருக்கணும், நீ ட்ரெயின் எதுக்கு இதுக்குள்ளே கொண்டு வந்த, நீ ஏன் இப்படிலாம் செஞ்சோன்னு சொல்லி எல்லாம் கோபமாக அடிக்கிற மாதிரி போய் கேட்கும் பொழுது அவர் பார்த்து சொன்னார், இல்லை நான் ட்ரெயின் நல்லா தான் ஓட்டிட்டு வந்தேன், நடுவில் ஒருத்தன் குறுக்க பூந்துட்டான், அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் பார்த்து சொல்லியிருக்காரு, அப்படியே மேலே ஏற்ற வேண்டிதானே. அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், அப்படியே மேலே ஏற்றணும்னு சொல்லி தான் போனேன், இந்த காட்டுக்குள்ளே போனதுனால ட்ரெயினும் இதுக்கு முன்னாடியே வர வேண்டியதாயிருச்சு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில நேரத்தில் நம்ம தடுமாறி போய் கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் நம்மளுடைய கர்த்தரை விட்டு நம்ம திசை திரும்பி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில காரியங்கள் நம்மளுக்கு நடுவில் வந்தபடியா நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம இருக்க வேண்டிய தண்டவாளத்தில் உறுதியாய் போகாதபடி நம்ம இப்படிப்பட்ட திசையை பார்த்து போய் கொண்டிருக்கிறோம். இது சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா வரும், அது செஞ்சா நம்மளுக்கு இந்த நோய் நம்மளுக்கு வராது, இந்த வேப்பிலையை கட்டினா நம்மளுக்கு வராது. நான் சொல்றேங்க, அதை காட்டிலும் நீ தேவனோடு கூட உறுதியா அவருடைய பிரசன்னத்தில் நீ அமர்ந்திருப்பேன்னு சொன்னா கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is only God who can do miracle in your life. அவர் ஒரே தேவன் மட்டும்தான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும். எனக்கு அன்பானவர்களே, நான் நம்புகிறேன் நீங்க இந்த செய்தியை கேட்கிற நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எது வேணா என்னை சுத்திரும் நடக்கலாம், ஆனா நான் பயப்பட போவதில்லை. ரெண்டாவது தீர்மானம், நான் உறுதியா உம்மோடு கூட நிக்க போகிறேன் ஆண்டவரே. மூணாவது காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு. இங்கிலீஷ் பைபிள்ல இப்படி சொல்லுது, the Lord will fight for you, you have to be only silent. நீ சும்மா இரு. இந்த நாட்களில் நீங்க பார்க்கலாம், நம்மனால வாயை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருப்பது ரொம்ப குறைவு. தேவையில்லாத காரியங்களை நம்ம பரப்பி கொண்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் சொல்றான், தேவையில்லாத காரியம் அனுப்பாதீங்க, தேவையில்லாத காரியம் சொல்லாதீங்க.
நம்ம தேவையில்லாத காரியங்களை வாட்ஸ்அப்ல அனுப்புகிறோம், தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசி அனுப்புகிறோம். ஐயா, பல பேரை இன்னும் நம்ம பயத்தை மூட்டி கொண்டிருக்கிறோம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு கர்த்தர் உங்களிடத்துல பார்த்து சொல்றாரு, நீ சும்மா இரு. இஸ் டாக்கிங் அபௌட் யுவர் மவுத். உன்னுடைய வாயை நீ கவனமாய் வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாயில ஜீவனும் மரணத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ எதை பேசிக் கொண்டிருக்கிற? இவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க, இவங்க செத்துட்டாங்க, மரணம் கிட்ட வந்துருச்சு இல்லையா? நீ ஜீவனை பேசக்கூடியவனா இருக்கிற. உன் வாயில நீ ஜீவனை தான் பேசணும். நீ சும்மா அமர்ந்திரு கர்த்தர் சமூகத்துல. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புது பலனை அடைந்து சட்டைகளை விரித்து பறப்பான் என்று சொல்லி, நீ கர்த்தருக்காய் பயந்து அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி அமர்ந்திருக்கும் வேளையிலே கர்த்தர் உன்னை மேலோங்கி பறக்க பண்ணுவார். இந்த சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு வரும், அந்த சூழ்நிலையிலே நீ பறக்க தோண்டுவாய். இந்த சூழ்நிலை நிரந்தரமா இருக்க போவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, it is going to be over. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, you have to be silent. அவருடைய சமூகத்தில் அமைதியாரு. ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியில் இருக்கிறீங்கப்பா, நீங்க என்ன எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க, நான் யார்கிட்டயும் எதையும் பேச போறதில்லை. ஆண்டவரே, நம்ம பேசுகிற காரியங்கள் அனாவசியமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், தேவையில்லாத காரியத்தை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்ம அமைதியா இருக்கணுங்க. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அமைதியா இருக்கும்போது தான் கர்த்தர் கிரியை செய்வார். நீ சும்மா உன்னுடைய வாய் வச்சுக்கிட்டு ஆண்டவரை எதுவும் பேசாத. இந்த இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் மண்பாய் நின்னோனே, பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரத பார்த்தோனே, ஐயா, இவங்க ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் மறந்துட்டு இவன் பொதகுழியை குறித்து பேசுறான். இஸ்ரவேல் எகிப்தில் எங்களுக்கு பொதகுழி இல்லாமலா நீ கூட்டிட்டு வந்த? ஐயா, கர்த்தர் உன்னை வாழ வைக்கும்படி விரும்புகிறார், நீ குழியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், நீங்களும் அப்படிதான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை இதுவரைக்கும் நடத்திட்டு வந்த தேவன் இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. ஆனா சூழ்நிலையை பார்த்து, சூழ்நிலையை கண்டு பயந்து போய் நீ பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையில மரணம் இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, இல்லையா, நீ சும்மா இரு. உன்னுடைய இதயம் கலங்க கூடாது. நீ கலங்காமல் திகையாமல் அமைதி ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க தான்ப்பா, ஆண்டவரே நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் சொன்ன மோசே இதெல்லாம் சொல்லிட்டான். இந்த சம்பவத்தை தமிழ்ல பிரதர் படிச்சதை நீங்க கேட்டீங்க. இந்த வசனத்தை நீங்களும் படிச்சு பாருங்க. யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. மோசே இதெல்லாம் சொல்லிட்டு அவன் ஆண்டரை பார்த்து அழுகிறான். அதுல போட்டிருக்கோம், ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்பார். அவன் ஆண்டரை பார்த்து, the Lord, ஆண்டரை பார்த்து கேட்கும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே, ஆண்டவனை பார்த்து கேட்கிறார், why are you crying out to me? ஏன் நீ என்னை பார்த்து அழுகிற? பிகாஸ் மோசேக்கு தெரியும், எனக்கு அழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அது கர்த்தருடைய சமூகம் ஒண்டிதான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஐயா, உங்களுக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து தான் உனக்கு பதில் வரும், கர்த்தரிடத்திலிருந்து தான் உனக்கு பதில், உனக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் சொன்னா நீ அழுக வேண்டிய ஒரு இடம் இருக்கும்னா மனிதனிடத்த அல்ல, உன்னுடைய மனைவி கிட்ட அல்ல, உன் கணவர்கிட்ட அல்ல, உன் பிள்ளைகிட்ட அல்ல, நீ அழுக வேண்டிய ஒரு இடம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஏதாவது எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா? இந்த சூழ்நிலையை நீங்க மாற்றி போட மாட்டீங்களா? நான் சொல்றேங்க, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறதான என்ன வார்த்தை என்ன தெரியுமா? மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, tell the people to move on, ஜனங்களை கடந்து போக சொல். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ புறப்பட்டு நடக்க வேண்டியதுதான். இந்த பிரச்சனையில கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுவார். You don't fear. இந்த பிரச்சனை உன்னை ஆட்கொள்ளாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோசேயை பார்த்து அன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மூவ் ஆன். நீங்க நினைக்காதீங்க எப்பொழுதுமே பிரச்சனை எல்லாம் நிறுத்திட்டு தான் கர்த்தர் உன்னை நடக்க வைப்பார்னு. பிரச்சனை மத்தியில கர்த்தர் உன்னை நடக்க வைப்பார். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுறாரு, இந்த பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ளாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில போடப்பட்ட பொழுதோ அவர்கள் சுட்டெரிக்கப்படவில்லை, அங்கே ஆண்டவர் இறங்கி வந்தார். நான் சொல்றேங்க, சில நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலை அக்கினியில இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அதில் நீ எரிந்து போக மாட்ட. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். You have to believe that God is with you in every situation that you are going through. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, you have to move forward. அடுத்தது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு,
உன் கையில் உள்ள கோலை ஓங்கு. கையில் உள்ள கோலை ஓங்கும்படியாய் கர்த்தர் சொன்ன பொழுது அவன் ஓங்கின பொழுது அந்த செங்கடல் ரெண்டாய் பிளக்கிறத நீங்க அதில் பார்க்க முடியும். அந்த சம்பவத்தை நீங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது அந்த செங்கடல் ரெண்டாய் பிளந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனதை நீங்க படிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கையில கர்த்தர் அந்த கோலை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்று சொல்லி கோலை உன் கையில கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. எது வந்தாலும் ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாத, நீ பயந்த சூழ்நிலைகளை போதும். நீ காணுகிற இன்று காணுகிற எகிப்தியனை நீ இனிமே காண மாட்டாய். இன்று காணுகிற இந்த பிரச்சனைகளை இனி நீ உன் வாழ்க்கையில காண போவதில்லை. கர்த்தர் உனக்காய் ஒரு புதிய அற்புதங்களை செய்ய போகிறார். உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிரிக்க வேண்டும். உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ரெண்டாய் பழக்க வேண்டும். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் கையில் உள்ள கோலை நீ ஓங்க வேண்டாம். நான் சொல்றேங்க, இன்றைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு கோலை தானே தெரியுமா? உனக்கிட்ட இருக்கிற கோலாகியது உன்னுடைய தேவனுடைய வசனமும் விசுவாசம் ஒன்றிதான். அந்த வார்த்தையை நீங்க பாய்க்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த வார்த்தையில உறுதியாய் நில்லுங்க. அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. அந்த வார்த்தையை தினந்தோறும் தியானம் பண்ணுங்க. அதை விசுவாசத்துல விசுவாசத்துல அறிக்கை செய்யுங்க. உங்க விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று சொல்லி. இந்த வேலை கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில பேச போகிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில வல்லமையாய் பேசி இருக்கிறார். தொடர்ந்து நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபிக்கும் பொழுது நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே என் உள்ளத்துல நீங்க இடைபடும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே நீங்க இடைபடுங்க. ஆவியானவரே எல்லாம் அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே நீங்க நல்லவரா இருக்கிறீங்கப்பா. இந்த கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயந்து கொண்டிருப்போம்னு சொன்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல, ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு எதிர்ப்பா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி போய் நாங்களும் மோசேவை பார்த்து முறுமுறுத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் பார்த்து எத்தனோ காரியங்களை ஏன் ஆண்டவரே இது நடந்தது என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்கலாம்ப்பா. ஆனால் நீர் எங்களை இன்றைக்கு பார்த்து சொல்லுறீங்க, பயப்படாதீங்க. ஓ ரிகபாரா பாஷே இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், பயப்படாதீங்க. This is the word that God is giving you. Don't fear. பயப்படாதீங்க. கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். அவர் உன்னுடைய பலவீனத்துல அவர் உனக்கு பலனாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு ரிபாசகரே எல்லாம் அப்படியே கண்களை மூடி அப்படியே தேவ பிரசன்னத்துக்குள்ள அப்படியே நுழையுமா. ஓ ரபாசகரே எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏந்திடுவே. வாரும் தூய ஆவியே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உதவி நீரே, ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, எல்லோரே என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோரே என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் பைவீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய கிருபை ஆண்டவர் அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர். எபினேசரே, இதுவரையும் நடத்தின தேவனே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு கோடா கோடி நன்றி ஆவியானவரே. ஒரு வாசக்கரே வெறியா லாஞ்சரே ரெரியா லாஞ்சானா, ஒரு வாசக்கரே வெறியா லாஞ்சரே. ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை உங்க வீட்டில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் ஒரு மசை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. ரெண்டாவது ஆண்டு சொல்றாரு, நீ உறுதியாய் நில்லு, உன் கண் புண்டாய் கர்த்தர் காண்பிக்க போகிறார் ஒரு அற்புதம் செய்வதை. மூன்றாவது காரியம், சும்மா இருங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நம்மளை பார்த்து சொல்றாரு, டுடோ டியாம் டியாம் டி ரூமா ஜங்கான் குளுவா. இன்றைக்கு ஆண்டு உன்னை பார்த்து சொல்றாரு, சும்மா இரு, டியாமா இரு. You know, you have to be calm, you have to be silent. It's time that you can, you know, connect with God. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இணைய பாருங்க. ஆண்டு சொல்றாரு, மூணாவது காரியம், keep yourself silent. அமைதியா இருங்க, சும்மா இருங்க, தேவையில்லாத காரியம் பேசாதீங்க அந்த நாட்களில. நாலாவது காரியம், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, மூவ் ஃபார்வர்ட். உன்னுடைய நம்பிக்கையில, you know, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ செய்ய காரியங்களில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயந்தது போதும். You know, don't fear. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அஞ்சாவது காரியம், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, மோசேயை பார்த்து சொன்னாரு, lift up what you have in your hand. உன் கையில் இன்னைக்கு என்ன இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, உன்னுடைய கையில விசுவாசம் இருக்கிறது. அதை பயன்படுத்த ஆரம்பி, அதை பேச ஆரம்பி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களுடைய சபையின் ஜனங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா, இந்த செய்தி அவங்க உள்ளத்துல கிரியேட் செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்கட்டும். அவர்கள் ஒருவேளை இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டு இருப்பார்கள் சொன்னா, இயேசுவின் நாமத்துல அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் நீக்கி விடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நீக்கி போட வல்லவரா இருக்கிறீங்க. அப்பா, பயம் நீங்கி ஒரு தைரியமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்கட்டும். அப்பா, அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்க.
தகப்பனே, இந்த நாள்ல இருந்து அவங்க வாழ்க்கையில பயம் நீங்கி தேவன் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்று சொல்லி அந்த வார்த்தையில உறுதியாய் நின்று அவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்யத்தக்க நீங்க உதவி செய்யுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்க கவனித்து பார்க்கிறவரா இருக்கிறீங்க. அப்பா, அவர்களை ஜீவனை பேசக்கூடியவர்களாய் மாறட்டும். அப்பா, நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட ஜீவனை மட்டும் பேசட்டும். ஆண்டவரை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. அப்பா, எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பேனியல் சர்ச் பிஜேல இருக்கிற குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வதாக. எல்லா குடும்பத்தையும் நீ உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எந்தவித காரியங்களும் அவங்க குடும்பத்தை அணுகாதபடி தொடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப அதே போல பேனியல் சர்ச் பிடியில் இருக்கிற பேனியல் சபைக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அந்த சபையை சட்டைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, நீரே பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க. அப்பா, எந்தவித காரியங்களும் எந்தவித தீமையான காரியங்கள் அப்பா நாங்கள் காதுக்கு நாங்கள் கேட்காதபடி கர்த்தர் நீர் ஒரு அற்புதம் அவர்கள் வாழ்க்கையில செய்யுங்க. ஒருவேளை பலவீனமா இருப்பாங்கன்னு சொன்னா இப்பொழுதே நாங்கள் சுகத்தை பேசுகிறோம். சுகம் பெறுவதாக இந்த 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 ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல சுகம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சுகத்தை பேசுகிறோம், அற்புதத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்யும். அப்பா, நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் நம்மளோடு கூட ஆன்லைனில் கலந்து கொண்டதுக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் வீட்டில் பல வேலைகளை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தை கர்த்தருக்கென்று ஒதுக்கி நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்படியா நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியா நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக ஒரு சில அறிவிப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். ஒரு சிலர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி என்கிட்ட சொன்னீங்க, பாஸ்டர் எப்படி நான் ஆஃபரிங் இதெல்லாம் டைட்ஸ்லாம் நான் எப்படி போடுறது, 2 வாரம் சபை இருக்காத. உங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன். உங்களுடைய இந்த எண்ணத்தை என்னுடைய உள்ளத்தை பூர்த்தி அடுத்து இருக்குது. சரிங்களா? நான் உங்களை கண்டு சந்தோஷப்படுகிறேன். சரிங்களா? ஸோ இந்த வேலையில் கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு கீழே என்னுடைய பேங்க் சர்ச்சோடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்த நீங்கள் நம்மளுடைய டைட்ஸையும் நீங்கள் அதில் ஆன்லைன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். அது நம்ம சபையின் ஊழியங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். நம்மளுக்கு ஊழியத்தை செய்வதற்கு நம்மளுக்கு பணம் தேவை இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் சபையில் இருக்க ஜனங்கள் நீங்கள் அதை போடணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அதுவும் பெரிய சுலபமான ஒரு காரியம்தான். சரிங்களா? அது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் குடும்பத்தோடு கூட உட்காந்து ஆண்டவரோட சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணுங்க. ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனமாக்கி கொள்ளுங்க. இந்த வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனமாய் ஆக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது வரைக்கும் இதுதான் அனௌன்ஸ்மெண்ட். அது மட்டுமல்ல, வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் சில ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் போட ஆரம்பிப்போம். போடிக்சன் சர்ச்சிலும் சரி, அதே நேரத்தில் இங்கே பிஜேல இருக்க சபைக்கும் சரி, நாங்கள் சில ஜெப விண்ணப்பங்களை இந்த நாட்களில் நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும் நாங்கள் போட ஆரம்பிப்போம். நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அதை கர்த்தரோட சமூகத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்கள் இந்த தேசத்தில் செய்ய போறாரு. உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு பெரிய அசைவுகளை கொண்டு வருவார். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஜெப வீரர்களாக இருக்கிறீங்க. சபையில் நல்லா ஜெபிக்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தில் பெரிய பெரிய வல்லமைகள் நடக்க போகிறது. தேசத்தில் ஒரு மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லா காரியங்களும் பயங்கரமாக இருந்தாலும் உங்கள் ஜெபம் காரியங்களை மாற்றும். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்குரிய அறிவிப்பு. ஸோ மேற்கொண்டு அடுத்த வாரத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இதே ஃபேஸ்புக் லைஃப்பில் நம்ம உங்களை சந்திக்கிறோம். சரிங்களா? நீங்கள் எங்களோடு கூட கனெக்டில் இருங்க. 10 மணி ஆராதனை காலையில் 10 மணிக்கு கரெக்டாக ஃபேஸ்புக் வந்துடுங்க. சரிங்களா? ஃபேஸ்புக் லைஃப்பில் நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் கூடயும் இருக்கும் இந்த செய்தியை. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பார்க்க தவறினா நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதில் எங்களோட கூட கனெக்டில் இருங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் எங்கள் இடத்துலேருந்து ஆலோசனை வேணும், ஏதாவது ஒரு முக்கியமான காரியம்னு சொன்னால் தயவாய்
நீங்கள் எனக்கு இல்லைனா பாஸ்டர் சாலமனுக்கு தயவாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்து முடிக்க உதவி செய்வோம். சரிங்களா? ஸோ பாட்டிக்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் பிரதர் மேத்யூ இல்லை பிரதர் சங்கருக்கு இல்லை சிஸ்டர் ஃபாத்திமாக்கெலாம் கால் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் எங்களோட கூட கான்டாக்டில் இருங்க, கீப் இன் டச்சில் இருங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா? எல்லாம் கண்களை மூடி இந்த வேலையில் கூட கரங்களை உயர்த்தி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமென். உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரையும் கரங்களை கொடுத்து ஐக்கியப்பட்டுட்டு நீங்க கடந்து செல்லும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென்.